உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 585 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவி நிவேதாவுக்கு புத்தா அம்பேத்கர் எஜுகேஷன் டிரஸ்ட் திருமாபைலகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மறைமலை நகர் நகர செயலாளர் மணிவாரன், அருள் மாவட்ட துணை செயலாளர்கள் வீரா, ரவீந்திரன், திராவிட முரளி, ராஜேஸ்வரி, சுதாகர், பாஸ், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் குட்டி சிவா மற்றும் செல்வம், மாறன், அன்புச்செல்வி, தனவன், ரவி, தசரதன், சீதாராமன், சீமான், எழுமலை, ருத்ரகோட்டி, லதாபாஸ்கரன், தாஜ், நிஷா, மணிமாறன், இளவரசன், முகிலன், பொன்தன்னரசு, அருள், செங்கை ருத்ரா, கல்வாய் மாரி, சீனிவாசன், செல்வம், சுதாகர், புஷ்பராஜ், பிரேமா செல்வம், பாலா, பிரபாகரன், மதன்குமார், கோபிநாத், அறிவமுதன், செலம்பு, சுரேஷ், ஜோதிபாஸ், காளி, அஸ்வின், வினித், ராஜீவ் காந்தி, அப்துல், ஆகாஷ், ஆனந்தன், செல்வம், ரெஜினா தாஸ், பாபு, பிரபு, சக்கரவர்த்தி, முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது மாவட்ட பொருளாளர் கரிகாலன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார், மாவட்ட துணை செயலாளர் உதயகுமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் ஸ்டார்லி, தாராபுரம் ஒன்றிய துணை செயலாளர் தலித்குமார், நகர செயற்குழு உறுப்பினர் ஆனந்தமதி, நகர பொறுப்பாளர் கிருஷ்ணராஜ், சுப்பிரமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு நாகலிங்கம் அவர்களை சந்தித்து விடுதலை சிகிச்சை சார்பாக தாராபுரம் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் அடிப்படை தேவைகளான சுகாதார வளாகம், சமுதாய நல கூடம், குப்பை எல்லக்கூடிய விஷயங்கள் உட்பட எதுவும் நிறைவேறாமல் இருப்பதால் நாங்கள் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து மனு கொடுத்தோம். அதன் அடிப்படையில காந்தி நகர், அலங்கியம் காந்தி நகர், இந்திரா நகர், நஞ்சியம்பாளையம் ஊராட்சி சேர்ந்த குப்பிச்சிபாளையம், தக்காலூர் பகுதிகள், கவுடுஜி பஞ்சாயத்து சேர்ந்த வடப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிப்பிடங்களை சுத்தம் செய்து மராமத்து செய்வதாகவும், திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய வணிக வளாகங்களையும் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய சமநல கூடங்களை உடனடியாக திறப்பதாக கூறி உறுதியளித்துள்ளார். அதன் அடிப்படையில இந்த மனுவின் அடிப்படையில இப்பவே இந்த மனு கொடுத்த மறுநிமிடமே திரு நாகலிங்கம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தகவல் கூறி உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்ய சொல்லியுள்ளார். அன்னைக்கு இந்திரா நகர் பகுதியில அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளார்கள் என்பதை எங்கள் தோழர்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆகவே உடனடியாக தலித்து மக்கள் வாழக்கூடிய, சிறுபான்மையினர் மக்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே அடிப்படை வசதிகள் ஸ்தம்பித்துக் கொடுக்கிறது உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். குப்பை கூலங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அலங்கியம் ஊராட்சி உட்பட இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் அதிக அளவு துப்புரவு பணியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும். அப்படி நியமனம் செய்தால் மட்டுமே குப்பை இல்லாத ஒரு நகரமாகவும் ஒரு ஒன்றியமாகவும் உருவாகும் என்பதை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். ஆகவே வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உறுதி கூறுகிறார், உடனடியாக நாங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறோம் என்று உறுதியளித்த அடிப்படையில நாங்கள் மனு கொடுத்து வந்து கொண்டுள்ளோம். கடந்த ஆட்சி காலத்துல கவுண்டிச்சூர் பஞ்சாயத்து, நஞ்சியம்பாளையம் பஞ்சாயத்து உட்பட இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை தாராபுரம் நகராட்சியில் இணைப்பதாக அறிவித்திருந்தார்கள். இந்த பகுதிகளை தாராபுரம் நகராட்சியில் இணைத்தால் இந்த நகரம் முழுவதும் ஒரு பெரிய அளவு
ஒரு வலிமையான ஒரு நகரமாக உருவாகும். ஆகவே எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கோரிக்கையாக இதனை முன்மொழிந்து வைத்துள்ளோம். எங்கள் விடுதலை கட்சி சார்பில் வைக்கக்கூடிய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலரை நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில அவர் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்ததன் பேரில் நாங்கள் மனு கொடுத்து வந்து கொண்டுள்ளோம். நான் தமிழ்முத்து, ஈரோடு மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தேர்தல் பணியாற்றிய கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் மாவட்ட செயலாளர் புகழேந்தி தலைமையில் செய்யூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் சூகா ஆதவன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவளவன், மாநில செயலாளர் தமிழினி, மேலிட பொறுப்பாளர் சூகா விடுதலை செழியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மணிபாரன், நகர செயலாளர் எழில் ராவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மழை நீர் வெள்ளமல்ல, ஆதிக்கத்திற்கும் சுரண்டலுக்கும் எதிராக எப்பொழுதும் பொங்கி வழிகிற எரிமலை வெடிப்பு என்பதை உணர்த்துகிற வகையில் நன்றி சொல்லும் ஒரு அமர்வை எனது வேண்டுகோளின் அடிப்படையில ஒருங்கிணைத்து பார்த்து வியக்கிற ஒரு அம்பேத்கரிஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சூகா விடுதலை செய்து தனது மருத்துவர்களை உரிமையோடு நகர்களை பகிர்ந்து கொண்டு வருத்தம் என் நெஞ்சிலே இருக்கிறது என்று தலைவர் சொன்னார். இல்லை இல்லை, தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று எண்ணியதால் தான் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை நான் அறிவேன். எனது ஒரே ஒரு வேண்டுகோள், ஒருவேளை இந்த தேர்தலில் நீங்கள் தவிர்த்திருக்கலாம், இனி வரும் தேர்தலில் தமிழக சட்டப்பேரவைக்கான வேட்பாளராக தலைவர் இருக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி சிதம்பரம் தர்க்க வீதியில் உள்ள தேர்தல் பணிமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் SC/ST செல் தொடர்பு அதிகாரி பொறுப்பிலிருந்து பேராசிரியர் சூரியன் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் உதவி பதிவாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பல்கலைக்கழகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமானுஜம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவெரும்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திலீபன் ரமேஷ், மாவட்ட துணை செயலாளர் குணா மற்றும் வழக்கறிஞர் ராஜ்குமார், சிவா, விஜயபாலு, தீனா, அசோக் மேத்தா, பாம்பே குமார், சிறில் சாம், வீரபாண்டியன், கோவிந்தசாமி, விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியும் புதிய தலைமை இணைந்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் SC/ST மக்களுக்கான மாணவர்களுக்கான அடிப்படை வசதியும் பேராசிரியர் சூரியன் அவர்களின் பதவியை நீக்கம் செய்ய கண்டித்தும் நாங்கள் இணைந்து மக்கள் போராட்டமாக இன்று செய்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக இந்த நிர்வாகம் தலையிட்டு, வேந்தர் குழு உறுப்பினர் நிர்வாகம் தலையிட்டு SC/ST மக்கள் நடக்கும் அநீதியையும் பாதுகாப்பையும் ஒருங்கிணைத்து விரைவாக தீர்வு எட்ட வேண்டும். அப்படி தீர்வு எட்டாத பட்சத்தில் புதிய தமிழக விடுதலை இணைந்து மாவட்ட ஆட்சியாளரோடு முடிந்தால் புதிய அரசாக மாறியுள்ள அவர்களிடம் சென்று இதனை
தெரியப்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு இந்த நிர்வாக சீர்கேடை அம்பலப்படுத்துவோம். அந்த அளவுக்கு போகாம நிர்வாகம் உடனடியாக சூரியன் அவருடைய கோரிக்கையை எடுத்து அவருக்கான முயற்சியை அவருக்கான கோரிக்கையை செவிசாய்த்து நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் கோரிக்கையும் எங்களது கண்டனத்தையும் பதிவு செய்கிறோம். திலீப் ரமேஷ், விடுதலை சிறுத்தை கட்சி, திருவூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 1982 அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1982 அதன்படி ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கும் போது இங்க பணியாளர்கள் வேணும்ன்றதுக்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அங்கிருந்து பேராசிரியர்கள் கொஞ்சம் பேரும் பணியாளர்கள் கொஞ்சம் பேரும் இங்க கொண்டு வந்தாங்க. இங்க அப்ப இனச்சுழற்சி ஒரு வேலையில அமர்த்தும் போது இனச்சுழற்சி வேணும். முதல்ல ஓசி, எஸ்சி, பிசி, ஓபிசி, எஸ்டி இந்த மாதிரியான இனச்சுழற்சி வேணும். அது பேர் என்ன சொன்னா ரோஸ்டர்னு சொல்லுவோம். அப்ப அந்த ரோஸ்டர் டீச்சிங்க்கு இருக்கணும், நான் டீச்சிங்க்கு இருக்கணும். அதன்படி அங்க எங்க முதல் ஆள் இங்க வந்தாங்களோ அந்த காலகட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நாள் வரைக்கும் அந்த ரோஸ்டர் ரெக்கார்டு இருக்கணும். ஆனா இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை அப்படி ஒரு ரோஸ்டர் ரெக்கார்டே டீச்சிங்ல இல்லவே இல்லை. நாங்க அது சம்பந்தமா நான் பல தடவை ஸ்டாண்டிங் எஸ்சி எஸ்டியோட ஸ்டாண்டிங் கமிட்டில பேசின பின்னாடியும் அதுக்கான எந்த ஒரு தகவலும் கொடுக்க மாட்டாங்க. நான் 98 லெட்டர் இதுவரைக்கும் கொடுத்திருக்கேன். 4 லெட்டருக்கு மட்டும்தான் அது வேற விஷயத்துக்கு பதில் சொல்லிருக்காங்க ஒழிய ரோஸ்டரை பத்தியோ அப்பாயின்மெண்ட் பத்தியோ இல்ல மற்ற பணி நீக்கம் செஞ்ச பத்தியோ பணி உயர்வு கொடுக்க வேண்டிய எஸ்சிக்கு கொடுக்க வேண்டியதை கேட்டதுக்கோ எந்த இதுக்குமே அவங்க பதில் சொல்லல. இது ஒரு விஷயம். அடுத்து மாணவர்கள் சேர்க்கையில எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்க வேண்டிய பிஹெச்டில வெறும் முக்கியமா பிஹெச்டி உயர்கல்வியில பிஹெச்டி வெறும் முக்கியமானது. அவங்க பிஹெச்டி முடிச்சாதான் அந்த மாணவர்கள் வேற ஏதாவது வெளியே தொண்டு நிறுவனத்திலயோ வேற ஏதாவது ஒரு கம்பெனிலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்திலயோ அட்லீஸ்ட் ஒரு 15,000 20,000 25,000னாலும் அவர் வேலைக்கு போக முடியும். ஒரு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா ஒரு கௌரவ விரிவாளராக கூட போக முடியும். ஆனா இந்த யூனிவர்சிட்டியில பிஹெச்டி எஸ்சி மாணவர்களையும் மாணவிகளையும் சேர்த்துக்கிறதுக்கு பெரும்பாலான ப்ரொஃபஸர்கள் தயாரா இல்ல. பெரும்பாலான ப்ரொஃபஸர்கள் அவங்களை சேர்த்துக்கிற கூட தயாரா இல்ல. அதே மாதிரி மத்திய மாநில அரசாங்கங்களோட கோடிக்கணக்கான பணங்கள் பல திட்டங்கள் வருது. குறிப்பா ரூசா, பெக்ரூசா, டிஎஸ்டி பஸ் அப்படின்றதுல எல்லாம் நிறைய பணங்கள் வருது. அப்ப அத சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் கிராண்ட் இந்த மாதிரி வருது. இதுல ரிசர்ச் கிராண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்க எஸ்சிகளை சேர்ப்பது இல்லை. எஸ்சி மாணவர்களை அங்க கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு சம்பளம் போயிடும், அவன் வேலை செஞ்சிருவான், அவன் படிச்சிருவான், வேலைக்கு போயிடுவான்ற ஒரு குறுகிய மனப்பான்மையும் தீண்டாமையும் இந்த பல்கலைக்கழகத்துல காலங்காலமா இருந்து வந்திருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. மூணாவதா பார்த்தா அந்த பதிவாளரே அவரோட சர்டிபிகேட் அங்க இருந்து வரும்போது தியாகராஜ காலேஜ்ல வேலை பார்த்து வரும்போது அவர் என்ன சர்டிபிகேட்ல வந்தாரு, அவர் எந்த மாதிரியான தவறான சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு, அந்த தவறான சர்டிபிகேட் கொடுத்து எப்படி அவர் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்றத அவர்கிட்ட கேட்டாலே தெரியும். அதே மாதிரி அவருக்கு ஏற்கனவே இருந்த பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன அந்த ரூசாவோட ஃபண்ட்ல 11.something கோடி அந்த ஃபண்ட்ல கட்டடம் கட்டினதாகவும் டென்னிஸ் கோர்ட் கட்டினதாகவும் அவர் சொல்றாரு. ஆனா அந்த பணத்துல அது கட்டவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த கட்டடம் கட்டப்பட்டது, அதுக்கு முன்னாடியே அந்த கோர்ட்டும் ஆரம்பமானது செய்யப்பட்டது. ஆனா இவர் காலத்துல ரூசா ஃபண்ட்ல கட்டின மாதிரி பொய்யான கணக்குகளும் பொய்யான தகவலும் சொல்லி அந்த 11.75 கோடிய என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. அடுத்தபடியா சிஏஎஸ் ப்ரொமோஷன்ல பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும். அதே மாதிரிதான் எல்லாருக்கும் பேராசிரியர்னா எல்லாருக்கும். ஆனா இதுல 13 எஸ்சிகள் கொடுத்தாங்க, ஏனைய ஒரு 9 பேர் நான் எஸ்சில கொடுத்தாங்க. ஆனா நான் எஸ்சில கொடுத்தவங்க அவங்களோட சர்டிபிகேட் அவங்க கொடுத்திருக்கிறதுல முறையானது இல்ல. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் பணம் செலவழிச்சு அவருக்கு மட்டும் சிஏஎஸ் ப்ரொமோஷனுக்கான இன்டர்வியூ நடந்தது. ஆனா 9 பேர் மீதி இருக்க 9 பேர் இருக்காங்க இல்லையா எஸ்சி எஸ்டி 9 + 2 11 பேர். அவங்களுக்கு உங்களோட நீங்க கொடுத்திருக்க தரவுகள் எல்லாம் சரியில்லை, தரவுகள் கொடுத்ததன் அடிப்படையில உங்களுக்கு நாட் ரெக்கமெண்ட் சொல்றாங்க. ஆனா இவங்களோட உண்மையான தரவுகளை செக் பண்றதுக்கு யாரு அந்த கமிட்டிக்கு வந்தாங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன, அப்ப இவங்க எப்படி அவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு இவங்களை யாரு அச்சுறுத்தினது, இல்ல இவங்களுக்கு வேணும்னே சொல்லப்பட்டதா அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி இந்த பணியாளர்கள்ல பதவி இருக்கும்போது 52 பேர் ஏற்கனவே முத்துக்குமார் விசியா இருக்கும்போது சேர்ந்தாங்க. அதுல பதவி இருக்கும்போது இவங்களுக்கு 51 பேருக்கு மட்டும் நீதிமன்றத்துக்கு போனாங்க, அவங்களுக்கு மட்டும் நாங்க பதவி உயர்வு கொடுக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு எஸ்சி பெண் அவருக்கு மட்டும் கோர்ட்டு போல. நியாயப்படி பார்த்தா பல்கலைக்கழகத்துல
அந்த கோர்ட்டுக்கு போகாதவங்களுக்கு மட்டும்தான் முதல் முறையா அவங்களுக்கு ரிசர்வேஷன், அவங்களுக்கு பணி உயர்வு கொடுத்துருக்கணும். ஆனா கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்றக்கா மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்றக்காக இந்த பெண்மணிக்கு மட்டும் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க எஸ்சி பழைய சமூகத்தை சேர்ந்தனால ஒரே காரணத்துக்காக மட்டும் கொண்டாங்க. இதை நான் போய் தட்டி கேட்டு அதுக்கு கொடுக்கல. அதே மாதிரி மாற்று சமூகத்துல இருந்த ஒரு 4 பேருக்கு ஒரு அந்த நபர்கள் பேர் சொல்ல விரும்பல, அந்த 3 பேருக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு கல்வி தகுதி எப்ப பண்ணிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு எஸ்சி முன்னாடியே முடிச்சிருக்கு அவருக்கு பணி கொடுக்காம இந்த சண்முகம்ன்றவரு இந்த பின்னாடி முடிச்சாங்கல்ல அவருக்கு கொடுக்குற அந்த சண்முகம்ன்றவரு கிட்டத்தட்ட 18 வருஷமா அதே ஷீட்ல இருக்காரு. ஒரு முதல்ல இடைநிலை இதா இருந்தாரு, அப்புறம் அடுத்ததுக்கு வந்தாரு, இப்ப உதவி பதிவாளராக இருக்காரு. அப்ப இவர் ஒரு 18 வருஷமா அதே செக்ஷன்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப இந்த மாதிரியான எங்களோட எஸ்சி எஸ்டியோட முன்னேற்றத்தை தடுப்பதற்காகவே அவரை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்தவரை 45 நாட்கள் அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ரிசர்வேஷன் கொடுக்கணும். எஸ்சிக்கு மட்டும் சொல்லல, ஓசிலையும் கொடுக்கணும், எஸ்சில கொடுக்கணும், எஸ்டில கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும், பெண்கள்ல கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், 3ஆம் பாலினத்தவருக்கு கொடுக்கணும், எல்லா விதமான ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஆனா நான் 143 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, தினக்கூலியில கொடுத்துருக்காங்கன்னா எதன் அடிப்படையில் சொன்னா சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. பணமா இல்ல பாலினமா இல்ல செக்ஸா இல்ல வேற ஏதாவது கொடுக்குறாங்களா தெரியல. நீங்க நல்ல உள்ளுக்க பத்திரிகைகள் உள்ள விசாரிச்சாதான் இவங்க எப்படி வேலைக்கு வந்தாங்க அப்படின்றத மிக தெளிவா தெரிய வரும். ஆக அவங்களுக்கு தேவையான இச்சைக்கு இணங்குறவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கிறாண்டா வெளியில இருக்க பாமர மக்களும் குறிப்பா பெண்களும் கணவனால் கைவிடப்பட்டவர்களும் அதன் பட்டியல் பழங்குடியின மக்களும் எங்க வேலைக்கு போவாங்க? இது இந்த பல்கலைக்கழகம் முழுக்க அரசாங்க பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகமானது முழுக்க ஃபண்டட் பை பப்ளிக் மணியில தான் இது இயங்குது. அப்ப பொதுமக்களோட வரிப்பணத்துல இயங்கக்கூடிய பல்கலைக்கழகம் இப்படி ஜாதிய வெறியோடு குறிப்பா சொல்லப்போனா இந்த காளிதாஸ் வந்த காலகட்டத்தில இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஜாதிய வன்மங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை தட்டி கட்ட என்னைய பத்தி முழுக்க அங்க துணைவேந்தர் குழுவில சொல்லி, அதுவும் குறிப்பா திருமதி சுந்தரவல்லி IAS சொல்லி என் மேல அவர் மேல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க, அதை வச்சு அவரை நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படி சொல்லி என் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லாததுனால, எந்த முகாந்திரம் இல்லாதனால அப்ப இவர் 2 வருஷமா முடிஞ்சிருச்சா அப்ப தூக்கிடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், ஸ்டேச்சுட்டரி பொசிஷன் இந்திய அரசாங்கத்துப்படியும் தமிழ் அரசாங்கம் பத்தியும் இந்த பதவியானது குறைந்தபட்சம் 3 வருஷம் இருக்கணும். லைசன் ஆபீசர் குறைந்தபட்சம் 3 வருஷம் இருக்கணும். எனக்கு முன்னாடி இருந்த இதே பதவியில இருந்த லைசன் ஆபீசர் 5 வருஷம் இருக்காரு. அப்ப அவரு முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாரு, அது முடியலன்னு உடனே விட்டுட்டாரு. ஏன்ட கொடுத்த பின்னாடி நான் 98 கடிதங்கள் கொடுத்து 98 மனுக்கள் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். SC ST மாணவர்களுக்கு IAS IPS கோச்சிங் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, நீங்க பணம் கொடுக்க வேணாம், அனுமதி மட்டும் கொடுங்க. நாங்க வெளியில இருக்க பொதுமக்கள்கிட்டையும் மற்ற கட்சிக்காரங்களும் யார்கிட்ட வேணாலும் நாங்க பணம் வாங்கிட்டு மெட்டீரியலா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதை கூட நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதே மாதிரி காட்கோல பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. எங்களோட STP அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் சப்ளான் அதுல பணம் கொடுக்கறது தயாரா இருக்காங்க. ஆனா அந்த பணம் கூட வாங்குறதுக்கு இவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அப்ப தாட்கோல கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணங்களை நாங்க ஒரு கட்டடமா கட்டி SC ST மாணவருக்கு IAS IPS அதே மாதிரி தேர்வுகள் எல்லா தேர்வுகளுக்குமான ஒரு கோச்சிங் கொடுக்கறதுக்கு நாங்க கொடுத்துக்கிறோம் கேட்டது கூட அதை செய்ய விடாம இந்த காளிதாஸ் தான் முழுக்க முட்டுக்கட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. செய்யப்படல. அடுத்த நடவடிக்கைகள் நாங்க கலெக்டர் பார்க்க ஏற்கனவே கலெக்டர் பாக்குறதுக்கு நாங்க செப்டம்பர் மாசமே ஏற்கனவே உங்களை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு லெட்டர் கொடுத்தேன். கலெக்டர் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதில் வரல. இருந்தாலும் கலெக்டர் போய் மறுபடியும் கேட்கலன்னா அடுத்த ஆர்ப்பாட்டங்கள் அரசியல் கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க. நானும் நான் ஒரு லைசன் ஆபீஸ் என்ற முறையில இதுதான் நான் செய்வோம். ஆனா மற்ற கட்சிகள் இது என்னோட பிரச்சனை இல்ல. நானும் அந்த அதிகாரியா இருந்ததுனால இந்த மக்கள் நீங்க அதிகாரி என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த அதிகாரி என்ன செஞ்சுன்றத மக்கள் மத்தியில நான் விளக்கிட்டு இனிமேல் இந்த அரசியல் கட்சிகள் அவங்க கையில் எடுத்துக்குவாங்க. மக்களோட பாதுகாப்புக்கும் வெறும் பர்டிகுலரா பட்டியல் பழங்குடியின மக்களோட பாதுகாப்பை அவங்க உறுதி பண்ணிக்கிறாங்க. என்னோட வேலை முடிஞ்சு. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே